நான் இன்னைக்கு செய்ய போகிறது கேரளா ஸ்டைல் வந்து அவியல் செய்ய போகிறேன். அதாவது இது எப்படின்னா என்னென்ன காய் தேவையோ, அதாவது கேரட், சேனக்கிழங்கு, முருங்கைக்காய், அதாவது வாழைக்காய், இந்த மாதிரி நிறையா காய்கள் எடுத்துகிட்டு நம்ம நீட்டை வாக்கில் கட் பண்ணி வச்சுட்டு இது கூட வந்து வேக வைக்கிறதுக்கு மஞ்சத்தூள், உப்பு போட்டு நல்லா வேக வச்சிடணும். அதாவது ரொம்ப தண்ணி ஊற்ற வேண்டாம், கம்மியாகவே தண்ணி ஊற்றுங்க. இது கூட வந்து தேங்காயும் இஞ்சி நம்ம நல்லா அரைச்சி விட்டு அது கூட வேக வச்சுட்டு லாஸ்ட்டில் வந்து நம்ம தேங்காய் எண்ணெய் ஊற்றணும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி செய்ய போகிறது அவியல் கேரளா ஸ்டைல். தேவையான பொருட்கள் என்னென்னா வாழைக்காய், பீன்ஸ், தேங்காய் எண்ணெய், தயிர், கேரட், மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், கருவேப்பிலை, முருங்கைக்காய், சேனக்கிழங்கு, பாவக்காய், பச்சை மிளகாய், இஞ்சி, சீரகம், உப்பு, தேங்காய் துருவியது. இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம பாத்திரம் எடுத்துக்கலாம். பாத்திரத்தில் எல்லா காயையும் போட்டு நம்ம வேக வைக்கணும். ஃபஸ்ட்டு ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. சேனக்கிழங்கு, முருங்கைக்காய், பாவக்காய், இது எல்லாமே நம்ம கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா வேக வச்சுக்கலாம். அடுத்து வாழைக்காய் எடுத்துக்கலாம். பீன்ஸ், கேரட், அதுக்கப்புறம் பச்சை மிளகாய், இதையும் போட்டுட்டு நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். உங்களுக்கு காரம் தேவைன்னா இன்னும் 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். உப்பும் ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இது கூட மஞ்சள் தூள் ஒரு 1/4 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 1/2 டீஸ்பூன். உங்களுக்கு காரம் தேவைன்னா ஜாஸ்தி கூட ஆட் பண்ணிக்கலாம். இது கூட தண்ணி வந்து அதிகமாக விட வேண்டாம், கொஞ்சமாக விட்டாவே போதும். கேஸ் ஆன் பண்ணிக்கலாம். இப்போ மூடி போட்டுட்டு ஒரு 5 to 10 மினிட்ஸ் வந்து நல்லா வேகட்டும். இப்போ இடையில நம்ம காய் வந்து கிளறி விட்டுக்கலாம், ஏன்னா அடி பிடிச்சிரும். அதே மாதிரி காய் வந்து நல்லா உடையாமல் இருக்கணும். எல்லா காயும் வந்து அப்படியே இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். ரொம்பவும் வேகக்கூடாது, குலையாமல் பார்த்துக்கணும். இப்போ மூடி வச்சிடலாம். நல்லா வெந்துட்டுருக்கு. இடையில வந்து நம்ம துருவிய தேங்காய் எடுத்துக்கலாம். அதே மாதிரி சீரகம், இஞ்சி, இந்த 3ஐயும் நம்ம நல்லா அரைச்சிக்கணும். அப்போ தான் வந்து என்னென்னா அதாவது என்னென்னா கொஞ்சம் கரகரன்னு அரைச்சிங்கனாலும் ஓகே, இல்லை ஓரளவுக்கு நம்ம நல்லா மைய அரைச்சாலும் ஓகே. இதை மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். காய் நல்லா வெந்துட்டுருக்கு. அதே மாதிரி காயிலே கொஞ்சம் தண்ணி விடும். திருப்பி நீங்கள் மூடி வச்சுக்கலாம். நல்லா கிளறி விடுங்க. இப்போ காய் நல்லா வெந்துட்டுருக்கு. இப்போ நம்ம அரைச்ச தேங்காய் விழுது நம்ம சேர்த்துக்கலாம். இது கூட நம்ம தயிரையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். எல்லாமே நம்ம ஊற்றிக்கலாம். தயிர் ஊற்றிட்டு இதுக்கு வந்து என்னென்னா ரொம்ப நேரம் தேவையில்லை, ஒரு 5 மினிட்ஸ் இருந்தாவே போதும். கருவேப்பிலை இதையும் நம்ம போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அதே மாதிரி காய் வந்து நல்லா உடையாமல் பார்த்துக்கணும். உடையாமல் நல்லா கிளறி விடணும்.
நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதுக்கு வந்து தண்ணி சேர்த்தணும்னு அவசியம் இல்லை. இந்த அளவுக்கு இருந்தாவே போதும். ஆல்ரெடி இருக்கிற தண்ணியே போதும். இப்போது தேங்காய் எண்ணெய் வந்து நம்ம அப்படியே மேலே சேர்த்துக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டிங்கன்னா அவியல்னாவே தேங்காய் எண்ணெய் தான். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இப்போ அவியல் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இப்போ சுவையான அவியல் ரெடி. நான் அவியல் எப்படி பண்ணேங்கிறத பார்த்தீங்க. கட்டாயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.